எல்சடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம், எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்சடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்ம வாழ்க்கையில எண்ணிலாத நன்மைகளை செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தோடு இந்த பாடலை நம்ம பாடுவோம். நம்ம பழைய பாடல் தெரிஞ்ச பாடல் தான். நம்ம கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவோம். எல்சடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம், எல்சடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம், எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, இந்த வாழ்வின் பலனீரே. ஆமென். இந்த வாழ்வின் பலனீரே, எந்த வாழ்வில், எந்த வாழ்வின் பலனீரே, எந்த வாழ்வின் பலனீரே. காலைதோறும் கிருபை பொழியும் கர்த்தரே ஸ்தோத்திரம், காலைதோறும் கிருபை பொழியும் கர்த்தரே ஸ்தோத்திரம், உந்தன் நாமம் எந்தன் இன்பம், உமது சேட்டை அடைக்கலம், உந்தன் நாமம் எந்தன் இன்பம், உமது சேட்டை அடைக்கலம், எல்சடாய் எந்தன் துணை நீரே. ஆமென். என் வாழ்வின் கேடகம், எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எந்தன் வாழ்வின் பலனீரே, எந்தன் வாழ்வின் பலனீரே. இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம், இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம், எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம், எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம், எல்சடாய் எந்தன் துணை நீரே. ஆமென். என் வாழ்வின் கேடகம், எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எந்தன் வாழ்வின் பலனீரே, எந்தன் வாழ்வின் பலனீரே. யெகோவாயீரே எந்தன் தேவைகள் பார்த்துக் கொள்வீரே, யெகோவாயீரே எந்தன் தேவைகள் பார்த்துக் கொள்வீரே, எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம், எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம், எல்சடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம், எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில்
ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதத்திலே வாசிக்கிறோம், நம்ம பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்குரிய மகிமை நாம் என்ன செய்யணுமா? அவருக்கு செலுத்தணுமா? ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் வல்லமையுள்ளது அப்படின்னு இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம். கடைசியாக பார்க்கும்போது கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை அவர் ஆசீர்வதிப்பார். யாரை ஆசீர்வதிப்பார்? கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை நாம் அவருக்கு செலுத்தும் போது. ஹல்லேலூயா. அவர்கள் தான் பலவான்களின் புத்திரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு நாம் கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம், அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா கரங்களை வானத்துக்கு நேராக நாம் விரித்து ஹல்லேலூயா கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இறங்கி வரும்படியாக கர்த்தர் தமது ஜனத்தை சமாதானத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் அவருடைய நாமத்துக்குரிய மகிமை நம்ம செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லமையுள்ளவர், அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லிபனோனை அவர் கன்று குட்டிகளைப் போலவோ காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் தொல்ல பண்ணுகிறார். அவருடைய சத்தம் வல்லமையுள்ளது, அவருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல துணிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் வெண்மான்களை ஈடுபடியா செய்து காடுகளை வெளியாக்குகிறது. அவ்வளவு வல்லமையுள்ள தேவன். அவர் சர்வ வல்லவர், எல் சடாய் சர்வ வல்லவர். அவர் நாமத்துக்குரிய மகிமை செலுத்துமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. எல் சடாய், எல் சடாய் சர்வ வல்லவரே. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையுள்ள தேவனே, வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எந்த தேவைகளை பார்த்துக் கொள்கிறவரே, யெகோவா ஷாலோம், எனக்கு என்னுடைய வாழ்வில சமாதானத்தை கொடுக்கிறவர், யெகோவா ரஃபா, ஹல்லேலூயா, எனக்கு சுகம் கொடுக்கிற தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மானுவேல், என்னாலும் என்னோடு இருக்கிறவர், என்னாலும் என்னோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம் ஆண்டவர். உண்மையிலே நாங்கள் அன்பு கூறுகிறோம். எபினேசரே, எனக்கு உதவி செய்கிறவர், எல்ரோயி, என்னை காண்கிறவர். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தின் வல்லமையை கர்த்தர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இந்த நேரத்தில் ஆண்டவரை நாங்கள் செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்துக்குரிய மகிமையை கர்த்தருக்கு நாங்கள் செலுத்துகிறோம், கர்த்தருக்கு செலுத்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லமையுள்ளவர், அவருடைய சத்தம் வல்லமையுள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசணும், அவர் கிரியை செய்யணும். ஹல்லேலூயா. வார்த்தையை அனுப்பணும், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பணும். ஹல்லேலூயா. அது வெறுமையாய் வராதான், அது கிரியை செய்யுமா. அது உள்ளும் புறமும் அவனுக்குள்ளே கிரியை செய்யும், அது பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. தண்ணீரின் மேல துணிக்கிற வல்லமையுள்ள சத்தம் இந்த நாளிலே கர்த்தர் என்னோடு கூட நீர் பேசணும், என்னோடு கூட நீர் பேசணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் பலவான்களின் புத்திரராய் மாறணும், பலவான்களின் புத்திரராய் மாறணும். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவர். எல்லாரும் அன்றி இருந்த உள்ளத்தோடு அறிக்கை பண்ணி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பில் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உண்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, என் முழு அன்பில் அன்பு கூறுவே.
அவருக்கே ஆராதனை 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 உம்முடைய நாமத்துக்கே ஆராதனை 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 எல்ரோயி 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி ஆமென் என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே ஆமென் நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே முழு பலத்தோடு உம்மை மகிமைப்படுத்துகிறேன் ஆமென் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆமென் யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா எனக்கு சுகம் ஆமென் நன்றி ஐயா யெகோவா ரப்பா ஆமென் உணர்ந்து ஆமென் எனக்கு நன்றி ஐயா சுகம் எனக்கு தந்தீரே உம்மை உள்ளத்தோடு ஆராதிப்பேன் உம்மையே முழு பலத்தோடு ஆராதிப்பேன் ஆமென் ஆராதனை 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 அல்லேலூயா உமக்கே மகிமை ஜீசஸ் ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை உம்முடைய நாமத்துக்குரிய மகிமை நான் செலுத்துகிறேன் வல்லமையுள்ளவர் வல்லமையுள்ளவர் ஆமென் ஆராதனை 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 ஆமென் எபினேசரே எபினேசரே இதுவரையில் எனக்கு உதவி நீரே ஆமென் எபினேசரே இயேசுவே ஆமென் இதுவரையில் உதவி எனக்கு உதவி செய்கிறே உமக்கு நன்றி ஆண்டவரே உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆமென் அன்பை கூறுவேன் உமக்கு ஆராதனை அன்பான தெய்வமே அல்லேலூயா உம்மிலே அன்பு கூறுகிறேன் உம்மிலே அன்பு கூறுகிறேன் அல்லேலூயா முழு பலத்தோடு முழு இதயத்தோடு முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரிலே அன்பு கூர்ந்து இயேசுவே என்னிலே அன்பு கூறுகிறவரே என் அன்பான தெய்வமே உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே இந்த நாமத்துக்கு நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாமத்தை சொல்லி நான் மகிமைப்படுத்துகிறேன் அவைகளை அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே அவைகளை அறிக்கை செய்கிறேன் இயேசுவே நான் அறிக்கை செய்கிறேன் இயேசுவே நாமத்தினாலே அறிக்கை செய்கிறேன் அவைகள் கிரியை செய்வதாக அவைகள் கிரியை செய்வதாக உம்முடைய நாமம் எனக்குள்ளே கிரியை செய்வதாக அல்லேலூயா அல்லேலூயா மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அல்லேலூயா 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 எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா உம்மை தான் தேடுகிறேன்
மணவாளனே என் இதய ஏக்கமே என் இனியவரே இனியவரே இயேசையா உம்மைத்தான் தேடுகிறேன் என் இனியவரே இயேசையா உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மைத்தான் நாங்கள் நேசிக்கிறோம். நீர் அன்புள்ள தெய்வம் அப்பா. ஹல்லேலூயா. வெறுமையாய் இருந்த எங்களை அழைத்து நம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி உயர்த்துகிறப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் எளிமை நின்று நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அவரிலே அன்பு கூர்ந்து ஹல்லேலூயா. இயேசுவே நான் உண்மையிலே அன்பு கூறுகிறேன். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பே 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 ஆருயிரவே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே. எல்லாம் சொல்லும் அவரே பாட்டு ஆண்டவரே. ஆமென். அன்பே ஆருயிரவே ஆனந்தம் ஆனந்தமே ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாள் என்னை வெறுத்தேனையா ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாள் என்னை வெறுத்தேனையா உந்தையை பெரிதையா என்னை உந்தையை பெரிதையா உந்தையை பெரிதையா என்னை உந்தையை பெரிதையா அன்பே அன்பே எல்லாரும் அவரை பார்த்து ஆமென் ஆமென். ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே அலைந்தேன் பல நாள் உமையும் அறியார் மறந்தேன் திரிந்த துரோகியை மறைந்தேன் பல நாள் உமையும் அறியார் துரோகியை அணைத்தீரன் பாலே என்னையும் அணைத்தீரன் பாலே ஆமென். அணைத்தீரன் பாலே என்னையும் அணைத்தீரன் பாலே அன்பே 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 ஆருயிரவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. தேவன் இல்லைன்னா நாம் இல்லை, அவருடைய கிருபை இல்லைன்னா நாம் இல்லை. அவருக்கு முன்பாக நாம் ஒன்று செய்ய முடியாது, அவருக்கு முன்பாக நாம் அடம்பிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர்னு வேதம் சொல்லுது. சங்கீதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் வல்லமை உள்ளதான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரங்களையே முறித்து போடுகிற வல்லமையுள்ள தேவா. ஹல்லேலூயா. காண்டா மிருகங்களையும் கன்று குட்டிகளையும் புல்லப்படுகிற கர்த்தருடைய வல்லமை, தண்ணீர்கள் மேலே துணிக்கிற கர்த்தருடைய வல்லமை. ஹல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள தேவனா.
அவர் சர்வ வல்லவராம். எல்சடாய் சர்வ வல்லவரா. ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக நாம தாழ்மைப்படும் போது, ஹல்லேலூயா, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லைன்னு சொல்லும் போது அவருடைய கிருபை தயவு நம்மளை தூக்கும். உயர்ந்த ஸ்தானத்திலே நம்மளை நடக்க பண்ணுமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தார், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 39:3 வாசிக்கும் போது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் செய்வதெல்லாம் வாய்த்ததா. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் கிருபை கொடுக்கிற மனுஷனுக்கு. ஹல்லேலூயா. கிருபை கொடுக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை தான். ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல தயவு வைக்கணும், நம்ம மேல இரக்கம் பாராட்டணும். நாம் அவருக்கு முன்பாய் வெறுமையாய் தாழ்த்தணும். அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் உமக்கு முன்பாய் ஒன்றும் இல்லை, ஆண்டவரே உம்முடைய வேதத்துக்கு முன்பாய் நான் ஒன்றும் இல்லை, உம்முடைய வார்த்தைக்கு முன்பாய் நான் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே ஹல்லேலூயா. உம்முடைய தயவு உம்முடைய கிருபை என்னை உயர்த்தட்டும், உம்முடைய தயவு உம்முடைய கிருபை என்னை உயர்த்தட்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம சொல்லுவோமா. நாம் அவருக்கு முன்பாய் பெருமை பாராட்ட முடியாது. நான் நல்லதான் இருக்கிறேன், நான் நல்லதான் இருக்கிறேன்னு சொல்லி அவருக்கு முன்பாய் நாம வீம்பு பாராட்ட முடியாது. நாம வீணரோட கூட நாம் அழிந்து போக கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 22 வீணரோட நாம் அழிந்து போக கூடாது, வீணரோட கூட நாம் அழிந்து போக கூடாது. அவருக்கு முன்பாய் நாம தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருடைய வல்லமை ஹல்லேலூயா, வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. நம்மளை உருவாக்கினவர் அவர், நம்மை உருவாக்கினவர் அவர். எல்லாரும் நினைத்து ஆண்டவரே ஹல்லேலூயா உம்முடைய அன்பின் கரம் என்னை அணைத்தது. ஹல்லேலூயா. அலைந்தேன் ஆண்டவரே, உம்மை அறியாமல் அலைந்த துரோகி என்னை அணைத்தீர் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரத்தினால் அணைத்தீர். அது உம்முடைய தயவு ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய தயவு ஆண்டவரே, உம்முடைய தயவு ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் இந்த நாளிலே என்னோடு கூட பேசணும். உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை எனக்கென்று வெளிப்படணும், எனக்கென்று வெளிப்படணும், எனக்கென்று வெளிப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த வல்லமையுள்ள நாமத்துக்குரிய கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பலவான்களின் புத்திரராய் உமக்கே நாங்கள் மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி இந்த வல்லமையுள்ள தேவனை நாம துதிப்போம். ஹல்லேலூயா. உமக்கு சோதரம் 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 சோதரம். ஆமென். ஆண்டவரே துதிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்ல தேவன், நீ நன்மை செய்கிற தேவன், நீ போதுமான தேவன், நீ கிருபை உள்ள தேவன், இரக்கம் உள்ள தெய்வம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பிரதான கிருபைக்காக, இரக்கங்களுக்காக ஆண்டவரே. எல்லாரும் ஒரு நிமிடம் அப்படியே எல்லாரும் கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, இன்னும் அவர் நமக்கு செய்ய போற நன்மைகளுக்காக எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டவரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. கர்த்தருடைய பிரதான கிருபைக்காக ஆண்டவரை இம்மட்டுமா நடத்தின தேவன், இன்னும் நடத்த தேவன் போதுமானவர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். குமாரனாகிய தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, அன்பினாவியானவரே,
செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன். ஆபிரகாம் சொல்றது, உன் சந்ததி இவ்வளவாய் விளங்கும் என்று சொல்லப்படுது. ஆபிரகாம் சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாதிருந்தான். நம்பிக்கைக்கு ஏதுமில்லாதிருந்தோம். அவன் கர்த்தரை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். தேவ வார்த்தை வெளிப்படும் பொழுது, தேவ தரிசனம் நமக்கு உண்டாகும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு உண்டான எந்த அறிகுறியும் இருக்காது, சம்பந்தமே இருக்காது. தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது, தேவன் நமக்கு தரிசனங்களை கொடுக்கும் பொழுது, நம்ம நம்ப முடியாத இடத்துல இருப்போம். ஆனா அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான். தன்னுடைய சரீரம் உயிரற்று போனதும், தன் மனைவி சாராளுடைய கர்ப்பம் உயிரற்று போனதையும் அவன் எண்ணல, உயிருள்ள தெய்வத்தை எண்ணலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும், ஆண்டவரே அவர் ஜீவனுள்ள தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள. அவன் சரீரத்தை குறித்து கவலைப்படல. எல்லா இயற்கைக்கு மாறா இருந்தது, வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாகவே இருந்தது, தேவன் கொடுத்த தரிசனத்துக்கு விரோதமாகவே இருந்தது. ஆனா உயிரற்று போன சரீரத்தை அவன் எண்ணவே இல்லை, உயிருள்ள தெய்வத்தை நம்பணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்களும் துதிக்கிறோம். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய செத்து போன சரீரத்தை உயிரடைய பண்ணினான். ஹல்லேலூயா. செத்து போன கர்ப்பத்தை தேவன் பலனடைய செய்தார். காரணம், அவர் ஜீவிக்கிறவர், அவர் ஜீவனோடு இருக்கிற தேவன், அவர் ஜீவனோடு இருக்கிற தேவன், அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய மறுபடியும் இந்த பாடலை பாடுவோமா? ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. எல்லாருக்கும் பழைய பாடல். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவார். ஒரு மனிதனுக்குள்ள ஒரு உணர்வு வரும் பொழுது அவன் அதிலிருந்து வெளியே வந்துடுவான். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற காரணம், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னா ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பார். நமக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பார். நம்ம என்ன செய்யணுங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தருடைய ஆவியானவர் தருவார். வேதம் சொல்லுகிறது, அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நம்ம என்னைக்கெல்லாம் தேவனால் ஆவியினால் கண்டிக்கப்படுகிறோமோ அன்னைக்கெல்லாம் கர்த்தரோடு கூட நம்ம இருப்போம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கண்டிக்கப்படும் பொழுது, ஒரு விசுவாச வாழ்க்கை கண்டிக்கப்படும் பொழுது, எச்சரிக்கப்படும் பொழுது தேவனோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தும். மறந்துடாதீங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் வேதம் சொல்லுகிறது. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, இயேசுவின் நாமத்தில் நமக்காய் கொடுக்கப்பட்ட ஆவியானவர் வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துவார். எது பாவம்னு சொல்லுவார், எது நீதி பரிசுத்தம்னு சொல்லுவார், எது நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருக்குன்னு சொல்லுவார். இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க. நம்ம எப்பெல்லாம் தேவனால் ஆவியினாலும் உணர்த்தப்படுகிறோமோ அப்பெல்லாம் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அதிலிருந்து ஒரு மாறுபட்ட இடத்துக்கு வந்துடுவோம். தேவன் விரும்புகிற இடத்துக்குள்ள வந்துடுவோம், பரிசுத்தத்துக்குள்ள வந்துடுவோம். ஆவியினால நம்ம கண்டிக்கப்படும் பொழுது, ஆவியினால நம்ம எச்சரிக்கப்படும் பொழுது, அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு கண்டிக்கப்படும் பொழுது நம்ம கர்த்தர்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் எனக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க. நம்ம என்னைக்கெல்லாம் உணர்த்தப்படுகிறோமோ, நான் நிறைய விஷயங்களில் உணர்த்தப்பட்டு நிறையா நான் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறேன். தேவ சமூகத்தில் வருத்தப்பட்டு அழுது இருக்கிறேன். அந்த உணர்வு வந்துட்டு அப்படின்னா தேவன் விரும்பாத இடத்துல வெளியே வந்துடுவோம். உணர்வு வரல அப்படின்னா உன் லைஃபே அப்படிதான், அவ்வளோ முடிஞ்சது, நீ வெளியே வரவே முடியாது. அந்த இருதை என்னைக்கு நமக்குள்ள குத்தப்படுகிறதோ அது நமக்கு நல்லதுன்னு நம்ம நினைக்கணும். நாங்களை பற்றி தாவீது சொல்லும் பொழுது சொல்றான், சுத்த இருதயத்தினில சிருஷ்டி, சுத்த இருதயத்தினில சிருஷ்டி, நிலைவரமான ஆவிய நிலம் புதுப்பி ஆண்டவரே, துணிகரமான பாவங்களுக்கெல்லாம் என்னை விலக்கி என்னை காத்துக்கொள்ளும். நான் துணிஞ்சு செய்கிற பாவத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். சுத்த இருதயத்தினில சிருஷ்டி. எல்லாம் கரங்களை உயர்த்தோம். ஆராதனையில ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம். நாம நினைக்கிறோம், நாம எல்லாத்தையும் எல்லாத்தையும் நியாயப்படுத்திக்கிட்டே வரோம். அல்லேலூயா. இல்லவே இல்லை ஆண்டவரே. சுத்த இருதயத்தை நில சிருஷ்டி ஆண்டவரே, நிலைவரமான ஆவிய நில புதுப்பையும் துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளாண்டவரே. தாவீது சொல்லுகிறான், நாளுக்கு நாள் விருத்தி அடைகிற தாவீது சொல்லுகிறான், நெடுநாள் யுத்தத்தில் ஜெயித்த தாவீது சொல்லுகிறான், சுத்த இருதயத்தை எனக்கு தாராண்டவர்.
நீர் விரும்புகிற சுத்த இருதயம் எனக்கு தார். ஏன் தெரியுமா? மக்களோடும் பெரிய பெரிய பலவான்களோடு கூட இருந்த தாவீது சொல்கிறான், எனக்கு உம்மோடு கூட ஐக்கியமா இருக்கணும், உம்மோடு நான் இசைந்து இருக்கணும் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோமா? அவ்வளோ பெரிய ராஜா சொல்கிறான், 2 கோத்திரத்துக்கு தலைவனாக இருக்கிற ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது சொல்லும் பொழுது, நான் கர்த்தர் எப்பொழுது எனக்கு முன்னாலே வச்சுக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் நமக்கு முன்னாலே இருந்தாருன்னா நமக்கு முன்னால வேற யாரும் வரமாட்டாங்க. எல்லாரும் கரங்களை வைத்து எல்லாரும் உற்சாகம், எல்லாரும் எல்லா பிள்ளைகள் வாலிபர்கள் எல்லாரும் கரங்களை வைத்துங்க. வாலிபர் எல்லாரும் அல்லேலூயா துதிக்கிற எல்லா உற்சாகமா எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தரை மட்டும் நமக்கு முன்னால வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு முன்னால எந்த ஹீரோவும் வரமாட்டான். அல்லேலூயா. எந்த ஹீரோயினியும் வரமாட்டான். அல்லேலூயா. எந்த பயமும் வராது, எந்த கலக்கமும் நமக்கு முன்னால வராது, எந்த பயம் நமக்கு முன்னால வரவே வராது. கர்த்தர் மட்டும் நமக்கு முன்னால இருந்தா போதும். அல்லேலூயா. கர்த்தரை நமக்கு முன்னால வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஒருபோதும் அசைக்கப்படாது, ஒருபோதும் அசைக்கப்பட. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பலவீனங்கள், எவ்வளவு ஏமாற்றங்கள் வந்தாலும் இந்த வாழ்க்கை ஒருபோதும் அசைக்கப்படாது. நமக்கு முன்னால கர்த்தர். எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு முன்னால எங்க தேவன் தான், எனக்கு முன்னால வேற யாரும் இல்லாத. உங்களுக்கு முன்னால கர்த்தரை வச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு மாற்றம் வரும். உங்களுக்கு முன்னால கர்த்தரை மட்டும் நிறுத்தி பாருங்க, உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்னாலே நின்றுகிட்டு இருந்தான், விடவே இல்லை. கர்த்தருக்கு முன்னால நின்றுகிட்டே இருந்தான். அவன் களி ஒருபடியான ஒரு நாளை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தான். ஒரு நாளுக்காக அவன் சந்தோஷப்படும்படியான ஒரு நாளுக்காக கர்த்தருக்கு முன்னால் நின்றுகிட்டே இருந்தான். தேவன் அவனை ஆசீர்வதித்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான். கர்த்தருக்கு முன்னால வருகிற எவராயிருந்தாலும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படக்கூடியவர்கள். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.